வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் பி டிஃபைனிங். இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா விமென்ஸ் டே ஸ்பெஷல் தாங்க. விமென்ஸ் டே ஸ்பெஷல், அதுவுமா உலகத்துல உள்ள எல்லா பெண்களுக்குமே மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் இன்னைக்கு நம்ம சேனல்ல பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சது ஸ்நேகிதியே சீரீஸ் தான். சோ இந்த ஸ்நேகிதியே சீரீஸ்ல நாம பெண்களை பத்தி 10 விஷயங்கள், பெருமைப்படக்கூடிய விஷயங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, சோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் தவறாம நீங்க என் வீடியோஸ் பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் நம்ம பொண்ணா பிறந்ததுக்கு கண்டிப்பா நம்ம ஃபீல் பண்ணிருப்போம் இல்லைங்களா? அப்படி ஃபீல் பண்ணாதவங்களுக்கு நிஜமாவே ஒரு பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு யூங்க. செம்மங்க, நீங்க வேற லெவல். ஏன்னு பாத்தீங்கன்னா, நான் என்னோட காலேஜ் டேஸ் வரைக்குமே சரி, இல்ல கல்யாணம் ஆன பிறகு கூடயும் சரி, நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. நான் விமனா பிறந்திருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணியிருக்கேன், ரொம்ப கர்வமா இருந்திருக்கேன். பட் என்னோட காலேஜ் குரூப்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சம்டைம்ஸ் ஐயோ இல்ல அப்பா, நம்மளுக்கு இந்த நெக்ஸ்ட் டைம் நான் பர்த் எடுக்கிறேன்னா நான் ஒரு பையனா தான் இருக்கணும், அப்பதான் நல்லா ஜாலியா இருக்கும், அவுட்டிங் போக முடியும், நல்லா ஊர் சுத்த முடியும், நல்லா ஃப்ரீயா இருக்க முடியும் அப்படின்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் சொல்வேன் இல்ல இல்ல நான் ரொம்ப நல்ல ஜாலியா தான் இருக்கேன்னு. பட் ஆனா என்னோட குழந்தை அந்த பிரெக்னன்சி டைம் ஆகட்டும், இல்ல அதுக்கப்புறம் வர ப்ரெஷர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, சோ தூக்கம் இல்லாம இருக்கும், அண்ட் நிறைய விஷயம், ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் நிறைய வரும், டிப்ரெஷன்ஸ். குழந்தை பிறந்த பிறகு டிப்ரெஷன் ஒரு ஸ்டேஜ் இருக்குங்க, அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பட் அந்த ஸ்டேஜ் எல்லாம் வரும்போது, அந்த டிப்ரெஷன் உள்ள ஸ்டேஜ்ல வரும்போது நான் ஐயோ அப்பா, நெக்ஸ்ட் டைம் என்னோட பர்த் இருந்தா கண்டிப்பா நான் ஒரு பையனா தான் பிறக்கணும், இல்லைன்னா எனக்கு இந்த விமெனோட இதே வேண்டாம் அப்படின்லாம் நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணிருக்கேன். பட் ஆனா அதை நான் ஓவர் கம்மும் பண்ணிட்டேன். இப்ப நான் ஐ ஃபீல் லைக் proud because நான் I am being a mother of a girl. I should feel proud of being a woman. So அதனால அந்த குழந்தையும் என்ன பார்க்கும்போது அவங்க பொண்ணா பிறந்ததுக்கு அவங்களும் ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க. சோ இன்னைக்கு வீடியோல ஜாலியான 10 விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஏன் பெண்ணா பிறந்ததுக்கு பெருமைப்படணும் அப்படின்ட்டு இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, பெண்களால் குழந்தை பெற்றுக்க முடியும். இயற்கையாலே கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். நம்ம ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்டர் அப்படி அமைச்சு கொடுத்திருக்காரு, நம்மளால குழந்தை பெற்றுக்க முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த குழந்தை பெற்றுக்கிறதெல்லாம் ஐயோ பயம் இருக்கும், அப்புறம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்க்கும் போது ரொம்ப பயப்படுவோம். ஆனா அந்த குழந்தை நம்ம கையில வந்த பிறகு அவங்க கூட நம்ம சேர்ந்து அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது, அவங்களோட சுட்டித்தனம், குழந்தைத்தனம் எல்லாம் பார்க்கும்போது நம்மளோட தாய்மை அங்க தெரியும். அந்த மதர்ஹுட்னு சொல்றது ஒரு டிவைன் ஃபீல். அண்ட் அந்த குழந்தை மட்டும் இல்லாம நம்ம சொந்த குழந்தைய மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம், எல்லா குழந்தையும் ஒன்னா பார்ப்போம். ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எங்கேயோ ஒரு குழந்தை அழுதுட்டு இருந்தாலும் ஐயோ அந்த குழந்தை ஏன் அழுகுது, இவ்வளவு நேரம் அழுகுதே அப்படின்னு அந்த ஒரு குணம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அந்த தாய்மை குணம். அதனாலேயே பெண்ணா பிறந்ததுக்கு நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம் இதுதான், பெரிய விஷயமே இதுதான். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் ஆண்களை விட 2 மடங்கு அதிகமா உழைப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம நம்ம வீட்டு வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க், வெளியில போய் ஆபீஸ் ஒர்க் ஆகட்டும், இல்ல எங்க ஒர்க் பண்றதா இருந்தாலும் நம்ம ஒர்க் பண்றோம் இல்லைங்களா, வீட்டு வேலையும் பார்ப்போம், அப்புறம் ஆபீஸ் ஒர்க்கும் பார்ப்போம். சோ இது 2 மடங்கா அதிகமா தான் ஆகுது. பொதுவாவே அந்த காலத்துல எல்லாம் வீட்டுல மட்டும்தான் பெண்கள் இருக்கிற மாதிரி, வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் பெண்கள் பாக்குற மாதிரி, ஆண்கள் வெளியே போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு கொண்டு வருவாங்க. ஆனா இப்ப காலகட்டத்துல நாம நாமளும் சேர்ந்து உழைச்சாதான் நம்ம குழந்தைங்களோட நீட்ஸ் ஆகட்டும், நெசசிட்டிஸ் ஆகட்டும், அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. அதை நம்ம தைரியமா ஸ்ட்ராங்கா என்னாலையும் பண்ண முடியும், நானும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாரத்தை நம்ம தோல்ல தாங்கிட்டு நம்ம அதுக்கு வேண்டி உழைச்சிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டு வேலை அதிகமா செய்வோம், அப்புறமேட்டு குழந்தைங்களை ரெடி பண்ணி அனுப்பணும், அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்றாங்கன்னு வீட்டுல என்னென்ன இருக்கு இல்ல அப்படின்னு பாக்கணும், அப்புறம் ஆபீஸ்னா அங்க இருக்க ஒர்க் எல்லாம் நம்ம ஒன்னொன்னா கரெக்டா பாக்கணும். சோ அதே டபுள் ஒர்க் தான் இல்லைங்களா. அது மட்டும் இல்லன்னா கடைசி இந்த ஒர்க் எல்லாம் எனக்கு இல்லைங்களா, ஐம் ஃப்ரீ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூடயும் நான் இப்ப சொல்றேங்க, ரெடி ஆகி போறதுனா கூடயுமே நமக்கு டபுள் மடங்கு ஒர்க் தான். ஒரு சாரி கட்டுறதாகட்டும், இல்ல லைக் சுடிதார் போடுறதா, இல்ல லெஹங்கா போடுறதா, அது போடுறதா, இது போடுறதா, மேக்கப் போடுறது எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ரா டைமும் ஆகும், எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் ஆகும். அண்ட் பாத்தீங்கன்னா
உங்களுக்கே தெரியும் மென் வந்து எவ்வளவு குயிக்கா ஃபட்டாஃபட் அவங்க வந்து ரெடி ஆகி போயிடுவாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம தான் வந்து பெருமைப்பட்டுக்கணும். நாம தான் வந்து எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்றோம். அடுத்து நம்ம பெருமைப்பட்டுக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா பீரியட்ஸ். சோ இந்த பீரியட்ஸ்னாலே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் 3 to 7 days இல்லனா ஒரு சிலருக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மூலமா 10 days அதுக்கு மேல கூட இருக்கலாம். இல்ல மந்த்லி 2 times கூட அவங்களுக்கு பீரியட்ஸ் வர ப்ராப்ளம்லாம் இருக்கலாம். பேட்மேன் படத்துல கூட அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி 1 week ஸ்ட்ரெயிட்டா நம்ம ப்ளீட் பண்ணாலுமே நம்ம எல்லாம் வந்து திரும்ப ஸ்ட்ராங்கா எழுந்து வந்துருவோம். அந்த விஷயத்துல இருந்து தாண்டி நம்ம வேற விஷயம் நம்ம அந்த நாட்கள் மட்டும் அதையுமே வந்து நம்ம சர்வைவ் பண்ணுவோம் இல்லைங்களா. நம்மளோட ரெகுலர் ரொட்டீன் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். நம்ம அந்த 7 daysம் வந்து நம்ம ஏதோ வீட்டுக்குள்ளாரே இருக்க மாட்டோம். இல்ல வந்து எந்த வேலையும் பண்ணாம ஒண்ணுமே பண்ணாம எல்லாம் இருக்க மாட்டோம். ஜஸ்ட் மேபி ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல 1 மணி நேரம் ஒரு சில நிமிஷங்கள் வந்து நம்மளால முடியாம இருக்கும். அந்த டைம் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பியும் நம்ம வந்து திரும்ப அந்த ஒரு ஜோஷோட நல்ல ஒரு பிரிஸ்கா நம்ம திரும்ப எழுந்து வருவோம் இல்லைங்களா. இந்த விஷயத்த இந்த லோகத்துல இருக்க வேற யாருனாலையும் இதை வந்து பண்ணவும் முடியாது. இந்த மாதிரி சர்வைவ் பண்ணவும் முடியாதுங்க. சோ இதுக்காகவே நம்ம வந்து பெருசா பெருமைப்பட்டுக்கலாம். அடுத்த பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹெல்ப் கேட்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க, என் ஹஸ்பண்டோட நான் இப்ப டிரைவ் போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வழி தெரியாம போயிடுச்சு. நான் வந்து அங்க இருக்கவங்க யார்கிட்டயாச்சும் வந்து அவங்க கிட்ட வழி கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க. பட் நாம உடனே பெண்களா நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன். என்னோட அக்கா ஆகட்டும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இருங்க நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு அங்க இருக்க ஒரு அண்ணா கிட்ட கூப்பிட்டு ஒரு உறவு முறையோட வச்சு அண்ணா இந்த இடத்துக்கு போகணும்னா எப்படின்னா போறது அப்படின்னு அந்த உரிமையோட நம்ம அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்போம். அவங்களும் வந்து நமக்கு வந்து உதவுவாங்க. இந்த மாதிரி போமா அந்த சைட் போமா அப்படின்னு டைரக்ஷன் வந்து நமக்கு லீட் பண்ணுவாங்க. சோ இதே வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம் தானங்க. நம்மளால ஓபன் பண்ணி நம்ம ஒருத்தர் புதுசா பாக்குறோம். அவங்கள வந்து நல்ல ஒரு உறவு முறை வச்சு கூப்பிட்டு அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்க நமக்கு வந்து திரும்ப அதை ஹெல்ப் பண்றதே ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் தாங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஞாபக சக்தி அதிகம்ங்க. நான் ஏன்னு சொல்றேன், நம்ம இப்ப நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல மாலுக்கு எங்கேயோ போறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க திடீர்னு நம்ம ஃப்ரெண்ட பாக்குறோம். ஃப்ரெண்ட பார்த்தோன்னே ஹாய் பாய் சொல்றதை விட டக்குன்னு அவங்க போட்டுக்க ட்ரெஸ் ஆகட்டும் அவங்க ஜுவல்லரி பீஸ் நம்ம கிட்ட இருந்தா இதே மாதிரி என்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் இல்லைங்களா. அதே வந்து நம்மளோட மெமரி பவர் எந்த அளவுக்கு இருக்கும்னு பாருங்களேன். அவ்வளோ ஒரு என்கிட்டயும் இந்த பீஸ் இருக்குன்னு அவ்வளவு எக்ஸைட்மெண்டோட அவங்க கிட்ட ஷேர் பண்றது வந்து எங்க இருந்து அந்த மெமரி பவர் வரும்னே தெரியாது. நான் பல தடவை அந்த மாதிரி பண்ணிருக்கேன். என்கிட்ட இது மாதிரி இருக்கு அடிச்சுக்கோ அப்படின்னு எல்லாம் சொல்லி நான் வந்து அந்த மாதிரி மூமெண்ட் எல்லாம் வந்து நாங்க செரிஷ் பண்ணிருக்கோம். சோ அப்படி பார்க்கும்போது பெண்களுக்கு வந்து ஞாபக சக்தி இந்த மாதிரி விஷயத்துல ரொம்பவே அதிகம். பொதுவாவே ஆண்கள் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட எத்தனை ஷர்ட்ஸ்கள் எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சோ அவங்க எல்லாம் வந்து இது இருக்கு இது இல்ல அப்படின்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. நாம வந்து ஒரு ஸ்டோருக்கு போனோம்னா ஐயோ இந்த கலர் இருக்குன்னா இந்த கலர்ல காமிங்கன்னா இப்படி காமிங்கன்னா வேற கலர்ஸ்ல காமிங்கன்னா அவங்கள ஒரு வழி ஆக்கி நம்ம அந்த மாதிரி வந்து ஷாப்பிங் பண்ணுவோம். சோ இந்த விஷயத்துல நம்ம பெருமைப்பட்டுக்கலாங்க. அடுத்த பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருப்போம். அதாவது ஒரு வாழ்நாள்ல நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைசஸ் வந்து நம்ம வந்து மாறி இருப்போம். ஸ்கூல் படிக்கும் போது நான் ஒல்லியா இருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும் போது கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ்ல இருந்தேன். அப்புறம் மேரேஜ் ஆகி டெலிவரி எல்லாம் ஆன பிறகு ரொம்பவே குண்டான. திரும்பியும் நான் மனசுல நினைச்சிட்டேன் சோ நான் இழைச்சாகணும் அப்படின்னு நினைச்சப்ப திரும்பியும் வந்து இழைக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் போடுவோம். ஹார்மோனல் இஷ்யூஸ்னால நம்ம வெயிட் போடுவோம். ஒரு சில டைம் வந்து நம்ம வந்து சைஸ் 0 ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம வந்து சைஸ் 0க்கு வந்துருவோம். பட் சம்டைம்ஸ் நான் ஏன் சைஸ் 0ல இருக்கணும், நான் நல்லா சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் செட்டை வந்து மாத்திப்போம். உடனே நம்ம நல்லா சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் வந்து இன்னும் உடம்பு வர ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருந்தாலுமே நம்ம வந்து கியூட் தாங்க. சோ இதே வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். அடுத்த பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்களால் பல வேலைகள் ஒரே நேரத்தில் செய்ய முடியும். மல்டி டாஸ்கிங் சொல்லுவாங்க. சோ இந்த மல்டி டாஸ்கிங் பெண்களால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு ரிசர்ச்சே வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேலைக்கு போற பெண்களை பத்தி பாத்துடலாங்க. இந்த விஷயத்துல அவங்களுக்கு வந்து ஆப்டா சூட் ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து காலையில எந்திரிச்சு அவங்க வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வேண்டிய அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் குழந்தைங்களை ரெடி பண்ணி அவங்கள ஸ்கூல்ல கொண்டு போய் ஆக்கிட்டு
சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் பண்ணுவாங்க. சோ குழந்தைங்களோட ட்ரெஸ் அயன் பண்ண வேண்டியதா இருக்கும், சைமல்டேனியஸா வந்து கிச்சன்ல ஒர்க் இருக்கும், அப்புறம் அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வேண்டிய லஞ்ச் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ இது பாத்தீங்கன்னா அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும், என்னென்ன அடுத்து என்ன பண்ணணும்னு அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து பெர்ஃபெக்டாவும் செஞ்சு முடிப்பாங்க. பட் இதே வந்து மித்தவங்களால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான். ரிசர்ச்சே ப்ரூவ் பண்ணிடுச்சு, நம்மளால மட்டும்தான் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். சோ இது வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் தாங்க. அடுத்த பெருமைப்படக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா பெண்களால் வந்து சுலபமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்க முடியும். யாரை பார்த்தாலுமே ஈஸியா வந்து இன்ஸ்டன்டா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்க முடியும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து ஷார்ட் லிவ்ட் தான் சொல்ல முடியும். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு காலகட்டத்துல நம்ம வந்து ஒவ்வொரு காலேஜ் முடிச்ச பிறகு கல்யாணம் வந்த பிறகு அந்த ஃப்ரெண்ட் கூட கொஞ்ச நாள் பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு நம்ம ஃபேமிலி ரிலேஷன்ஸ் ஃபேமிலியில ரன் பண்றது அது ஒரு சேஞ்ச் வரும் இல்லைங்களா. அந்த சேஞ்ச் அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி பேச மாட்டோம், கான்டாக்ட் பண்ண மாட்டோம். ஆனா வந்து நம்ம எப்பயாச்சும் அவங்கள மீட் பண்ணாலுமே திரும்பியும் அதே பாண்டோட அதே ஃப்ரெண்ட்ஷிப்போட அவங்க கிட்ட பேசுவோம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக மட்டும் இருக்காதுங்க, அக்கா தங்கச்சி அந்த ஒரு ரிலேஷன் மாதிரியே நம்ம வந்து அவங்க கூட பழக ஆரம்பிச்சிடும். அவங்க கூட வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணிப்போம். ஒரு விஷயம் விடாம என் வீட்டுல இன்னைக்கு காலையில இருந்து நைட் என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணுவோம். சோ பெண்களால் மட்டும்தான் இதை வந்து செய்ய முடியும். அண்ட் பெண்களால் இது வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். அடுத்த பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்களால் ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும், அதாவது வந்து பேச முடியும். உங்களுக்கே தெரியும், ஆண்களை விட பெண்கள் வந்து அதிகமா பேசுவோம். ஒரு விஷயத்த வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து பேசணும், இததான் நம்ம பேசணும் அப்படின்னு ஆண்கள் வந்து நினைச்சு பேசி முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா பெண்கள் அந்த விஷயத்த வந்து ஒரு 50 நிமிஷம் ஆகட்டும் இல்ல 1 மணி நேரம் ஆகட்டும் எவ்வளவு நேரம் வேணாலும் அதே விஷயத்த வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. சோ நாம வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம் வந்து நம்மளால பேச முடியும். நம்ம எவ்வளவு நேரம் வேணாலுமே நம்ம பேச முடியும். சில டைம் வந்து நம்ம சிலவங்களை வந்து ஃபீல் பண்ணக்கூடிய வைப்போம், ஐயோ இவங்க இருந்தா தொண பேசிட்டே இருப்பாங்களே, சரி அவங்க எல்லாமே வந்து ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு மாதிரி பல இடத்துல இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும். சோ பெண்கள் வந்து அதிகமா பேச முடியும் அண்ட் கம்யூனிகேட்டும் பண்ண முடியும். சோ இது வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நமக்கு லிமிடேஷன்ஸ் இருந்தது, நம்ம இதுதான் பண்ணணும் அப்படின்னு சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. அப்புறம் ஆண்களுக்கு அடிமையாகவும் இருந்திருக்கும். பட் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஸ்கை இஸ் தி லிமிட், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கு, நம்ம நினைச்ச விஷயங்களை நம்ம சாதிக்க முடியும். சோ நம்ம ஒரு கண்ட்ரியை ரூல் பண்ற அளவுக்கு நம்ம முன்னேறி வந்துட்டு இருக்கோம். சோ இந்த எரால இந்த ட்ரெண்ட்ல இந்த பீரியட்ல நம்ம வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் தாங்க பெண்களா பிறக்கிறதுக்கு. சோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து பெருமைப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் வந்து பொண்ணா பிறந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். சோ நீங்களும் என்னைக்கு வந்து மனம் தளராம ஒரு இடத்துல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், பட் அதையெல்லாம் நீங்க தாண்டி வந்தீங்கன்னா அந்த ஒரு பெண்ணா பிறந்ததுக்கே அந்த ஒரு பேரை நீங்க வந்து சேர்க்க முடியும். உங்க குழந்தைங்களுக்கும் அதை நீங்க சொல்லி கொடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். until then take care, tata, bye bye. ஓகே, உங்களுக்கு இதுல எந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.